இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. பீகார் மாநில அரசியலில் நீண்ட காலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த நிதிஷ்குமார் தற்போது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து வருகிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து 243 தொகுதிகளில் 202 இடங்களை கைப்பற்றி பெருவெற்றி பெற்றது. இதன் மூலம் நிதிஷ்குமார் 10வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாநிலங்களவை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். பீகாரின் முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அம்மாநிலத்தில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் பாஜகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் நபரே பீகாரின் அடுத்த முதல்வர் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் துணை முதல்வராக நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் பதவியேற்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவை பதவிக்கான வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிதிஷ்குமார் மார்ச் 16ஆம் தேதி நடக்கும் மாநிலங்களவை தேர்தலுக்கு பிறகு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், கடந்த 2 தசாப்தங்களுக்கும் மேலாக என் மீது நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையும் ஆதரவையும் வைத்து வருகிறீர்கள். அதன் பலத்தால் தான் பீகாருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னால் முழு அர்ப்பணிப்புடன் சேவை செய்ய முடிந்தது. உங்கள் நம்பிக்கையும் ஆதரவுமே பீகாரை இன்று வளர்ச்சி மற்றும் பெருமையின் புதிய பரிமாணத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இதற்காக நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துள்ளேன். எனது நாடாளுமன்ற வாழ்க்கை தொடங்கிய காலத்திலிருந்தே பீகார் சட்டப்பேரவையின் 2 அவைகளிலும் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உறுப்பினராக வேண்டும் என்ற விருப்பம் என் மனதில் இருந்தது. அந்த வகையில் தற்போது நடைபெறவுள்ள தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினராக விரும்புகிறேன். உங்களுடன் எனக்குள்ள இந்த உறவு எதிர்காலத்திலும் தொடரும் என்றும் உங்களுடன் இணைந்து ஒரு வளர்ந்த பீகாரை உருவாக்கும் உறுதிப்பாடு முன்னெப்போதையும் போல தொடரும் என்றும் முழு நேர்மையுடன் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன். அமைய போகும் புதிய அரசுக்கு எனது முழு ஒத்துழைப்பையும் வழிகாட்டுதலும் எப்போதும் இருக்கும் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மாநிலங்களவைக்கு செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாட்னாவில் உள்ள அவரது இல்லத்திற்கு வெளியே ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினரும் ஆதரவாளர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து போராட்டக்காரர் ஒருவர் கூறுகையில், நிதிஷ்குமார் தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும், தாங்கள் தொடர்ந்து போராடுவோம், சாலைகளை மறிப்பதுடன் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளார். நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 1990களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து ஆட்சி அமைத்தது. 2014இல் பாஜகவுடனான கூட்டணியை முறித்த நிதிஷ்குமார் 2015இல் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகளுடன் இணைந்து அம்மாநில சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலில் வெற்றி பெற்று நிதிஷ்குமார் முதல்வராக பணியாற்றினார். அதன் பின்னர் அந்த கூட்டணியிலிருந்து விலகி 2017இல் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நிதிஷ்குமார் தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். இதனையடுத்து பாஜகவுடன் கூட்டணியை முறித்த நிதிஷ்குமார் 2022இல் மீண்டும் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளடக்கிய மகா கூட்டணியை அமைத்து மீண்டும் முதல்வராக பதவி வகித்து வந்தார். இதற்கிடையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்காக நிதிஷ்குமார் எடுத்த முன்னெடுப்பில் எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி உருவானது. ஆனால் கடைசி நேரத்தில் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்தும் பீகாரில் இருக்கும் மகா கூட்டணியிலிருந்தும் விலகி தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதல்வராக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து தொடர்ச்சியாக 10வது முறையாக முதல்வராக பதவியேற்றார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையிலான 11 ஆண்டுகளில் அவர் தொடர்ச்சியாக முதல்வராக பதவி வகித்து வருகிறார். இப்படி பீகார் மாநிலத்தில் யார் வெற்றி பெற்றாலும் முதல்வர் என்னவோ நிதிஷ்குமாராக தான் இதுவரையிலும் இருந்து வந்திருக்கிறார். பல ஆண்டுகளாக மாநிலத்தின் ஆட்சியாளராக இருந்த நிதிஷ் தற்போது மாநிலத்தை விட்டு மாநிலங்களவைக்கு செல்கிறார். அதன் பின்னர் பாஜக சார்பில் அவருக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் முக்கிய இலாகா ஒதுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே சமயம் மகனின் அரசியல் எதிர்காலத்திற்காகவும் அவரை துணை முதல்வராக ஆக்குவதற்காகவும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் மாநில முதல்வர் பதவியை நிதிஷ் விட்டுக் கொடுத்திருப்பதாகவும் சொந்த கட்சியினரே முணுமுணுப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.